இரும்பு சத்து நிறைந்த கருவேப்பிலை சட்னி மிக மிக ருசியாகவும் நல்ல டேஸ்டாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் இந்த பக்குவத்தில் ஒரு முறை செஞ்சு அசத்துங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை சட்னி பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க. அதுவுமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இதில் கருப்பு உளுந்து சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு நல்லா சிவந்ததுக்கு அப்புறம் தான் சின்ன வெங்காயம் சேர்க்கணும். இது கூடவே 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா கிண்டி விடுங்க. பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வரமிளகாய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அரை மூடி அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்துட்டு தேங்காயுடைய பச்சை வாசனை போகிற வரையும் லைட்டாக வதக்கி விட்டால் போதும். ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு இல்லை. இது போல் நல்லா கிண்டி கிண்டி விட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இந்த 20 கொத்து கருவேப்பிலை நம்ம வந்து சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட முடியாது. ஆனால் இந்த மாதிரி பக்குவத்தில் சட்னி அரைச்சி சாப்பிட்றலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா வதக்கி விடுங்க. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா முடி தான் அழகு. அந்த முடி பார்த்திங்கன்னா வயசாக ஆக கொட்ட ஆரம்பிச்சிரும். ஆனால் வயசானாலும் முடி கொட்டாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாதத்துக்கு 2 தடவையாவது இந்த கருவேப்பிலை சட்னி சேர்த்துக்குங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு, இது கூடவே குட்டி நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்தா தான் இந்த சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப வந்து போட்டு ரொம்பலாம் வதக்கணும்னு இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். கருவேப்பிலையுடைய சத்துக்கள் வந்து குறையாமல் வதக்கி விடுங்க. பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி சட்னி வந்து செஞ்சு கொடுங்க. ஒரு முடி கூட உதிராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எல்லாருமே இந்த சட்னியை வந்து ட்ரை பண்ணணும். மாதத்துக்கு 2-3 தடவை இந்த மாதிரி கருவேப்பிலையை வந்து வாங்கி சட்னி அரைச்சி சாப்பிடுங்க. இதை வந்து சாதத்தில் கூட போட்டு புரட்டி சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். நல்ல ருசியாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா சேர்த்து நீங்கள் செய்யும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. கருவேப்பிலை பாருங்கள், ரொம்ப மொறுமொறுன்னெலாம் வதங்கலை. இந்த பக்குவத்துக்கு வதங்கினா போதும். இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுமே குறைப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை வந்து இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா தண்ணியாக கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரியாணி செஞ்சுருந்தேன். அதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த பக்குவத்தில் அரைச்சிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். பிரியாணிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து திக்காக அரைச்சிட்டு சாம்பார் வச்சாலும் சரி, எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுனா இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணியாக கரைச்சிட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதில் லைட்டான ஒரு சின்ன தாளிப்பு ஒன்று தாளிச்சிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி கூட தொட்டு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். தேங்க்யூ.